Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam lisani yafqahu qawli. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இங்க இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, பொதுவாக இஸ்லாமியரிடத்திலே அவர்கள் இந்த உலகத்தில் மனித தன்மைகளோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஏராளமான நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். என் அடியான் கிட்ட அவன் இறை நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அவன் ஒரு சில நற்பண்புகளை அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நற்பண்புகள்ல ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, சமூகத்தின் மீது கொள்ளக்கூடிய அக்கறை. சரிங்களா? இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்துல நீங்க பார்த்தோமையானால் சுயநலத்தோடு நீங்கள் செயல்படுங்கள், ஒன்ன நீ பார்த்துக்கோ, ஒன்ன மட்டும் நீ கவனிச்சுக்கோ, வேற யாரையும் நீ கண்டுக்காத என்ற ரீதியில் எந்த விதமான போதனையும் இருக்காது. இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா போதனையும் நீ எடுத்து பாருங்களேன், அதுவும் குறிப்பா இந்த பிறர் நலம் நாடக்கூடிய இந்த ஒரு செயல்பாடுகளை நீங்க எடுத்து பாருங்களேன், சமூக அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய சகோதரன் நீ பார்க்க வேண்டும், உனக்கு எப்படி நீ நல்லது நினைக்கிறியோ அதே போன்று உன்னுடைய சகோதரனுக்கு நீ அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு தான் தோன்றித்தனமாக இருக்காத, சுயநலத்தோடு வாழக்கூடாது என்ற ஒரு அழகிய போதனைக்கு சொந்தக்காரர் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நம்முடைய அந்த அடிப்படையில் வாழ சொல்றது இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவுக்குன்னா, ஒரு ரெண்டே ரெண்டு சம்பவம், பெரிய அளவுலாம் கிடையாது, ரெண்டே ரெண்டு சம்பவம் சொல்றோம். சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை எந்த அளவுக்கு இந்த நபர்கள் மீது இருக்குதுங்கிறத பாருங்களேன். அகமதுல பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அமர செய்து மறுமை நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் வஅதனி அயுதுஹிலல் ஜன்னத மின் உம்மத்தி 400,000. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய என்னுடைய இறைவன் ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுக்கிறான். அது என்ன வாக்குறுதி தெரியுமா? நாளை மறுமையில 4,00,000 நபர்களை அல்லாஹ் என்ன பண்றான், சொர்க்கத்துல எடுத்து அனுப்பக்கூடியவனா இருக்கலாமா. அப்படி சொன்ன உடனே அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, ஃபகால அபூபக்கர் ஜித்னா யா ரசூலல்லாஹ் ஹாகதா வ ஹாகதா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்சம் 4,00,000ங்கிறது எந்த அளவுக்கு காணும்? 4,00,000 பத்தாவே. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல ஒரு 4,00,000 பேரை சொர்க்கத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கணக்கு இல்லாம என்ன பண்ணிடுவோம், 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம போவாங்கிற ஒரு செய்தி இருக்கு. அதே போன்று இதுவும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 4,00,000 பேர் போவாங்கன்னு அப்படி சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜித்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கே கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமா கேளுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாகதா பிகஃபை, என்ன பண்றாங்க, பிரார்த்தனை பண்ணோன்னா அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் வஹி செய்தி அறிவிக்கிறா, 4,00,000 பிளஸ் ஒரு கை அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சாரார் அல்லாஹ் என்ன பண்றா, சொர்க்கத்தை நுழைவிக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஜித்னா, கொஞ்சம் அதிகப்படுத்து, இன்னும் அதிகப்படுத்தி கேளுங்களேன், பத்தாது கேளுங்களேன் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் மறுபடியும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை பண்றாங்க. பிரார்த்தனை பண்ணி ஹாகதா பிகஃப், தன்னுடைய உள்ளங்கை நிரம்பக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுவா, சில மக்களை போடுவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே அபூபக்கர் சொல்றாங்கன்னா, ஜித்னா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. சொல்றாரு, ஃபகால உமர் ஹஸ்புக யா அபா பக்கர். அபூபக்கர், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் உங்களுக்கு என்ன விஷயம், ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்களே, எதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அபூபக்கர் சொல்றாங்க, ஃபகால அபூபக்கர் தாரணி யா உமர், உமரை என்னை விட்டுருங்க, ஒமா அலைக்க இது ஒமா அலை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க கேட்டுக்கிறான். அபூபக்கர் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 4,00,000 பேரு ரசூலுல்லாஹ் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லும் போது அபூபக்கர் அவங்க அந்த நேரத்துல
ஒரு நன்மையை நாடு என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் அதிகமா கேளுங்க அப்படி சொன்ன உடனே ரசூலா துவா செஞ்சு அதிகப்படுத்துறேன். மறுபடியும் 10 அல்லா வந்து அதிகப்படுத்துங்க அப்படி சொன்ன ரசூலா துவா செய்யறாங்க, மறுபடியும் அதிகமாகுது. மறுபடியும் அதிகப்படுத்துங்க என்று கேட்கும் போது உமர் அவங்க இடையில வந்து சொல்றாங்க, போர் அபூபக்கர் நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. இது கேட்கும் போது நமக்கே கொஞ்சம் அந்த மனுஷன் நல்லா துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதை போய் உமர் அவருக்கு எடுத்து விடுறாரு அப்படின்னு தோணுதா இல்லையா? உமர் அவங்க பாருங்களேன், நம்ம நம்ம யோசிக்கிற மாதிரி அபூபக்கர் அவன் டென்ஷன் ஆகுறேன். அப்படி சொல்லும் போது விட்டுருங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ உமர் அவங்க சொல்றாங்க, அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? அபூபக்கர் அந்த அர்த்தத்தை சொல்லல, நீங்க போது நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த அர்த்தம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே. அல்லாஹ் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் நாடினால் தன் அடியார்கள் எல்லாத்தையும் ஒரே கையில எடுத்து சொர்க்கத்துல போட மாட்டானா, நீங்க அதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்ன உடனே அபூ ரசூல் என்ன பண்றாங்க, அப்படியே அந்த இடத்துல உமர் அவங்க சொன்னது உண்மை என்பதை உணர்த்த விதமா சிரிக்கிறாங்க. ஆமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சு அந்த சம்பவம் முடியுது. இதுல நம்ம என்ன கவனிக்க பாடம் பெறணும் அப்படின்னா, அபூபக்கர் யாரு? சொர்க்கத்திற்கு நர்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஷஹீது. சரிங்களா? இவங்க 2 பேருடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் சாப்டர் சொர்க்கம் கிடைச்சிருச்சு, எல்லாம் ஓகே உறுதி ஆயிடுச்சுங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இவன் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த 4 லட்சம் பேர் சொல்லும் போது நம்மளும் அதுல இருப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா போதாது, தன்னுடைய சமுதாயத்திற்கு எல்லாரும் போகணும்னு ஆசைப்பட்டு அல்லாஹ் வந்து இன்னும் கேளுங்க இன்னும் கேளுங்கன்னு அந்த ஒரு கோரிக்கை வச்சாரு பாத்தீங்களா? அந்த கோரிக்கை தான் சமுதாயத்தின் மீது காட்டக்கூடிய அக்கறை. இன்னொருத்தர் வந்தாரு பாத்தீங்க உமர் அவங்க, நீங்க நிப்பாட்டுங்க, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லாஹ் நாடுனா எல்லாத்தையும் தூக்கி சொர்க்கத்துல போட்டோம், அதை கேளுங்க எப்படி சொன்னாரு அப்படின்னா, உமர் அவங்க இன்னும் எவ்வளவு பெரிய சமுதாயத்தின் அக்கறைப்படுத்தவராக இருந்தாங்க யோசிக்கிறோமா இல்லையா? இது ஒரு அழகான சம்பவமா. அடுத்த ஒரு சம்பவத்தை பாருங்க, திருமறை குரான்ல 36வது அத்தியாயத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு கூட்டத்தார், இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார், அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்புறான், பிரச்சாரம் பண்ற கேட்கல. 2வது ஒரு தூதர் அனுப்புறான், பிரச்சாரம் பண்றான் கேட்கல. 3வது ஒரு தூதர், 3 இறை தூதர்கள் சேர்ந்து பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமுதாய மக்கள் சொல்றாங்க, நறுச்சு மண்ணுக்கும் உங்களை நான் கல்லால் அடிச்சு கொண்டுருவோம், உங்களை கெட்ட சகரமா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்க கிட்ட நெருங்காதீங்க, நாங்க இந்த கொள்கையில் தான் இருப்போம், எக்காரணத்தை கொண்டு நீங்க தாவா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க என்று அந்த மக்கள் எதிர்ப்பு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அக்சல் மதீனா, ஒரு நகரப்புறத்துல இருந்து ஒரு மனிதர் என்ன பண்ண விரைந்து ஓடி வராரு, குடுகுடுன்னு ஓடி வராரு. வந்து சொல்றாங்க, இப்ப அவர் என்னப்பா சொல்றாரு, அவங்க நல்லதுதானே சொல்றாங்க, அதை கேட்கறவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க சொல்றது உண்மையாதானே இருக்கு, அவங்க உங்ககிட்ட காசு பணம் கேட்கலையே, அவங்க வந்து உங்களுக்கு சொர்க்கத்தை போறது நாடுறாங்க, அதை நீங்க கேட்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தார் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க அவங்களுக்கு எதிராக நிக்கிறோம், நீ யாரையா இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த நபரை கொலை செஞ்சிடுறாங்க. இந்த நபர் எங்க போறாரு, நேரம் சொர்க்கத்துக்கு போறாரு. சொர்க்கத்துக்கு போன உடனே அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது, அவரு கண்ணியமான இடத்துல அமர செய்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இறைவா நான் என் மக்கள் கிட்ட நான் சொன்னது உண்மை அப்படிங்கிறத நான் நிரூபிக்க போறேன், என்ன மறுபடியும் மக்கள் கிட்ட அனுப்பியா அல்லாஹ், நான் போய் அந்த மக்கள் கிட்ட நான் போய் சொன்னது உண்மை, மறுமை நாள் உண்மை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை அப்படிங்கறத நான் எடுத்து சொல்லணும், அத்தாச்சா நான் இருக்கணும், என்னை கொண்டு போய் விடுறாய் அல்லாஹ் அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படாது. அப்ப இது கவனிச்சு பாருங்களேன், யாராவது நம்ம மீது ஏதாவது ஒண்ணு எதிர்ப்பு காமிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவங்க மேல ஒரு கோபம் வருது, எதார்த்தம். சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ என்ன கேட்க மாட்டேங்கிற அப்படி சண்டை போடுறது எதார்த்தம். ஆனா ஒருத்தரை அடிச்ச கொண்டுட்டாங்க, நல்ல சொன்ன ஒருத்தர் அடிச்ச கொண்டுட்டாங்க, அவர் என்ன பண்ணிருக்கு நியாயமா, நான் சொன்னேன் இவங்க எல்லாம் கேட்கல, என்னை அடிச்சு கொண்டுட்டாங்களே இறைவா, இவங்களை மன்னிக்காத இறைவா, இவருக்கு நேர்வழி கொடுக்க இப்படிதானே கேட்டிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, நான் சொன்னது உண்மை அப்படிங்கறத நான் இன்னும் நிரூபிக்க போறேன், உலகத்துக்கு அனுப்புறேன் அல்ல அப்படின்னு கேட்கிறாருன்னா, அந்த நபருக்கு இருக்குதான் சமுதாயத்தின் மீது அக்கறை. ஆனா இன்னைக்கு என்ன தெரியும் நிலைமை, தான் நல்லா இருக்கணும், ஏகத்துவத்தோட நான் இருக்கிறேன், ஷிர்க் இல்லாம நான் இருக்கிறேன், மற்றவர்கள் இது இப்போதைக்கு தானா, அவனுக்கு மண்டையில ஒண்ணு ஏறாது, அவனுக்கு ஒண்ணு புரியாது, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க முடியாது என்று அப்படியே அது புறந்தள்ளக்கூடிய காட்சி. ஒண்ணு இறைவனை சாட்சி வச்சு சொல்லுங்க, கடைசிக்கு உங்கள எத்தனை பேரு தனி நபரை சந்திச்சு இல்ல உங்க உறவினர்களை சந்தித்து
உங்களுடைய நண்பர்களை சந்தித்து சிரிக்க வைக்காதப்பா இப்படி சொன்ன கடைசி நாள் எப்போ யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுல பெரிய தாவா என்னங்க? ஒருத்தனை சிறுக்குல இருந்து ஏகத்துவத்தை கூட்டிட்டு இதுதான் இருக்கிறதுலே பெரிய தாவா. ஒருத்தன் என்ன பாவம் பண்ணிருந்தாலும் அல்ல மன்னிச்சிருந்தா மன்னிப்பான், சிறுக்க மன்னிக்க மாட்டேன்றான். ஆனா அந்த மன்னிக்கப்படாத குற்றத்தை நம் தாய் தந்தை செய்து கொண்டிருப்பார்கள், நம்முடைய உறவினர்கள் செய்து கொண்டிருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அவனை கூப்பிட்டு எப்போ இந்த சிறுக்கு இப்படி இருக்கு செய்யாத என்று நாம் சொல்லியிருப்போம். ஆனால் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அவர் செத்து போனதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்பு கிடைத்தா போய் சொல்லுவேன் இருக்கிறார். நமக்கு வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டு இருக்கு. எத்தனை நம்ம கடை நல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கடைசியா நம்ம எப்ப அப்படி செஞ்சிருப்போம்? நாட்கள் ஓடுமே ஒழிய அதை செய்த அந்த கணக்கை நம்மளால காட்ட முடியாது. அப்ப நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். நாம உண்மையிலேயே சமுதாயத்தின் மீது அக்கறை காட்டுறோம் அப்படின்னா முதல்ல நீங்க மைக்க பிடிச்சு பயான் பண்ண வேண்டியது அவசியமெல்லாம் கிடையாது. உங்களுடைய நெருங்கிய உறவுக்கு இணை கற்பிக்காதீங்க. இது மிகப்பெரிய பாவம். இது சொன்னா மட்டும் போதும். இதுவே மிகப்பெரிய ஒரு சமுதாய அக்கறை. அப்பேற்பட்ட ஒரு சமுதாய அக்கறை நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி